சரியில்லை அப்படின்னு எடப்பாடி கேட்கும்போது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை எடுத்துக்காட்டா சொன்னாங்க. இன்னைக்கு அதுல வரலாற்று மிகுந்த ஒரு தீர்ப்பு வெளிவந்தது. அதிமுக காவல்துறை சிறப்பாக செயல்படுத்திருக்கு அப்படின்னு கருத்துக்கள். அதிமுக காவல்துறை தவறு நடந்தது அவங்களோட ஆட்சி காலத்தில். தவறு நடந்தது அந்த வழக்குகள்லாம் சரியா பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்லி சொல்றாங்க. சார் நியாயத்தை பேசுங்க சார். அந்த வழக்கில் தானே சார் புகார் கொடுத்த பெண்மணியுடைய பெயரையும் படித்த கல்லூரியையும் வெளியில் சொன்னாங்க. அது ஒரு உயர்ந்த அதிகாரி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து சொன்னாரா இல்லையா? நான் ஒரு பாதிக்கப்பட்டவன், ஒரு பெண்ணு, நான் ஒரு புகார் கொடுக்குறேன், நீங்கள் அதையே வெளியில் சொன்னீங்கன்னா மற்ற பெண்கள் இப்போ வந்து யார் புகார் கொடுக்க வருவாங்க? இது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி தலைமையிலான அந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு மிக மிக அருவருக்கத்தக்க ஒரு கொடுமையான செயல். அதில் அவங்க கட்சிக்காரர்களுடைய பிள்ளைகள்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அதை முடக்குவதற்கும் சரியான விசாரணை நடத்தாமலும் கிடப்பில் தான் போட்டு வச்சிருந்தாங்க. இன்றைக்கு அந்த மக்கள், ஒரு சாமானிய மக்கள் சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு ஏற்படுத்தும் விதமாக நீதிமன்றம் குறிப்பாக சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க அந்த குற்ற செயலை செய்ய முன்வரக்கூடியவர்கள் பயப்படும் விதமாக ஒரு சாமானியனுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இது என்னை பொறுத்தவரை எடப்பாடிக்கு அவருடைய பிறந்தநாள் பரிசாக கோர்ட்டு கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் நான் வந்து இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் குறிப்பாக இந்தியாவில் என்ன ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்த மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை முனைவதற்கு முற்படுகின்ற அந்த அரசை எதிர்த்து அந்த சித்தாந்தம் எந்த ரூபத்திலும் தமிழகத்திலே வந்துவிடக்கூடாது, வேலூன்றி விடக்கூடாது என்று நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தென் மாவட்டங்களிலே நான் பிரச்சாரம் செய்தேன். அதேபோல் தமிழக மக்களும் அந்த மத ரீதியான சித்தாந்தம் நமக்கு தேவையில்லை என்ன அப்படிங்கிற அடிப்படையில் தான் 40க்கும் 40ஆக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள், தமிழர் நலன், தமிழ் மொழி இவை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற பொழுது அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படணுங்கிற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளை, ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்றம் நிறைவேற்றுகின்ற தீர்மானங்களை புறந்தள்ளக்கூடிய கவர்னருடைய அதிகாரம் என்ன என்பதை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் வாயிலாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துரைத்த மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர், இன்றைய முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு.